ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 8 மாதங்களுக்கு மேலாகியும் பணி நியமனம் வழங்கப்படவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்டோர் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 8 மாதங்களுக்கு மேலாகியும் பணி நியமனம் இதுவரை வழங்கப்படவில்லை என 100க்கும் மேற்பட்டோர் அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 2012, 13, 2017, 19 ஆண்டுகளில் நடைபெற்ற டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று அதன் பின்பு பணி நியமனத்திற்காக நடத்தப்பட்ட பிடி, பிஆர்டி என்று சொல்லக்கூடிய அந்த பணி நியமன தகுதி தேர்வையும் எழுதி அதிலும் தேர்ச்சி பெற்று தற்போது 8 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை பணி நியமனம் வழங்கப்படவில்லை என்று கூறி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் புத்தகங்களை கையில் ஏந்தியும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் புகைப்பட முகமூடி அணிந்தும் ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகளுடன் குடும்பமாக 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 தேர்வு எழுதியும் பணி நியமனம் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் 2800க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அந்த பணி நியமன தகுதி தேர்வை எழுதி 8 மாதங்களுக்கு மேலாகிறது. இதுவரை பணி நியமனம் வழங்கப்படவில்லை. பல்வேறு காரணங்களுக்காக இந்த பணி நியமனம் தள்ளி போட்டு செல்வதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து 2800க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டி தற்போது ராஜரத்ன மைதானம் அருகே 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் குடும்பமாக குழந்தைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி மகேந்திரன், தகவல்களுக்கு நன்றி.